சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைனா உன்னால் இந்த டொமைனில் சர்வைவே பண்ண முடியாது. சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைனா உனக்கு ஜாப் வந்து கிடைக்காது, ஹையர் போஸ்டிங் வந்து போக முடியாது, அடுத்த கம்பெனி இன்டர்வியூ கூட உனக்கு வராது. அதனால் சர்டிஃபிகேஷன் தான் எல்லாமே. வருஷம் வருஷம் நீ ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். நீ வந்து உன்னோட லெவலை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ காசாக இருந்தாலும் நீ சர்டிஃபிகேட் பண்ண தான் உன்னோட கெரியரில் உன்னால் பில்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் ஏகப்பட்ட கதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்னடா இவன் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கான், என்னடா இவன் திடீர்னு சர்டிஃபிகேட் முடிச்சிட்டான், இவனா இவ்வளோ சர்டிஃபிகேட் லிங்க்டின் ப்ரொஃபைலில் வச்சிருக்கான், நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறோமே, ஒருவேளை நம்ம ரொம்ப தத்தியாக இருக்கிறோமா அப்படி இப்படின்ட்டு மைண்டில் வந்துட்டு எக்கச்சக்கமாக ஓட தோணும். ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசுவோம். அதாவது நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டாங்க சர்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்து எல்லாமே, சர்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணுது. நான் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டா எனக்கு வந்து எல்லா ஸ்கில்லுமே வந்துடும், நான் வந்து ஒரு பெரிய ப்ரோ ஆகிடுவேன் அப்படின்ட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ளே. அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பேசிடுவோம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்துட்டு காலேஜில் படித்தது இல்லாமல், நீங்கள் டிகிரியில் இருக்கிறது இல்லாமல், உங்களோட நேச்சுரல் ஸ்கில் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கில் வந்து கொடுக்குறது தான் சர்டிஃபிகேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து இருக்குது சைபர் செக்யூரிட்டியில். ஃபஸ்ட்டு வந்து சிஹெச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகும். சிஹெச் அப்படின்றது ஒரு பேசிக்கான சர்டிஃபிகேட்டு. அதாவது எந்த ஒரு நாலேஜுமே இல்லாதவங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ், எத்திக்கல் ஹேக்கிங் நாலேஜ் இல்லாதவங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு சின்னதாக 100ல் ஒரு 5% ஆஃப் நாலேஜ் அதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிறதுல வந்துட்டு ஒரு 10% சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் சிஹெச் படித்து முடிச்சிங்கன்னா உங்களால் பக் பவுண்டிலலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அது ஒரு என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேட். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ரெஸ்யூமில் சிஹெச்னு போட்டு வச்சுக்கலாம். பட் அதை வச்சு உங்களால் ப்ரொஃபஷனல் ஸ்கில் பில்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஹெச் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. செகண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிட் லெவல் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்சிபி அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து ஓஎஸ்சிபின்றது பெரிய லெவல் சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை வாங்குறாங்க. அவங்க எப்படி வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் உண்மையாக வாங்கினா ஓஎஸ்சிபி ஒர்த்து. ஆனால் ஓஎஸ்சிபிக்கும் வெப் ஆப் செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓஎஸ்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃபர் ஓவர்ஃப்ளோ வரும், அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வரும். இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஹார்டான மிஷினை வந்துட்டு நீங்கள் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி ரூட்டை எடுத்து உள்ளே போகிற மாதிரி வரும். அந்த பண்ணுற அப்ளிகேஷனில் திடீர்னு ஒரு வெப் அப்ளிகேஷன் வருமே தவிர பட் அதுதான் வந்துட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளாய்ட் கிடையாது. நீங்கள் பார்க்குற மிஷின்ஸில் இப்போ நீங்கள் பக் பவுண்டியில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எனக்கு பக் பவுண்டி பண்ணணும்னு ஆசை, நான் வெப் ஆப்பில் பெனிட்ரேஷன் டெஸ்டராக இருக்கிறேன், நான் விஏபிடி தான் பண்ணுறேன் அப்படின்னா ஓஎஸ்சிபி இஸ் நாட் யுவர் சர்டிஃபிகேட். ஓஎஸ்சிபி வந்துட்டு ஒரு அஃபென்சிவ் செக்யூரிட்டி, ஒரு மிஷினை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி பண்ணுறது, லினக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது பிரோஜனமே கிடையாது. ஸோ ஓஎஸ்சிபியை வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடியே யோசிச்சுக்கோங்க, தட் இஸ் நாட் யுவர் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கு அது உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. அது ஏன் புரியல அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஓஎஸ்டபிள்யூஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வெப் அப்ளிகேஷனுக்கே தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நிறைய வெப் அப்ளிகேஷனுக்கு சம்மந்தமாக ஹேக் த பாக்ஸில் ஒன்று வச்சுருக்காங்க, பர்ப் ஸ்வீட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சிஹெச் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான லெவல் வரும். ஸோ நீங்கள் ஓஎஸ்சிபி பண்ணும்போது, அதாவது நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க, ஒரு ஹெல்ப் யாருக்கிட்டையுமே கேட்காம நீங்கள் மட்டுமே ஓஎஸ்சிபி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு 70-80% ஆஃப் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருந்தால் மட்டும்தான் ஓஎஸ்சிபி எக்ஸாம் உங்களால் பண்ணவே முடியும். ஸோ அப்போ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த 80-90% ஆஃப் ஸ்கில்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்? இப்போ தான் ஓஎஸ்சிபி பண்ணுறீங்க, தனியாக தான் பண்ணுறீங்க, எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 2-3 வருஷம் சைபர் செக்யூரிட்டியில் வேறு லெவலில் நீங்கள் லினக்ஸ் கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கணும், நீங்கள் ஆல்ரெடி ஹேக் த பாக்ஸில் நிறைய மிஷின் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் மட்டும்தான் ஓஎஸ்சிபி எக்ஸாமில் உங்களால் பண்ணவே முடியும். ஏன்னா ஓஎஸ்சிபின்றது 24 hours ப்ராக்டட் எக்ஸாமு. உங்களை ஒருத்தன் லைவாக மானிட்டராக பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் அவங்ககிட்ட தான் ரூமை சுற்றி லேப்டாப்பில் காமிச்சு அப்புறம் நீங்கள் லைவாக பண்ணணும். நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே அவங்க ப்ராக்டடில் உங்களை ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த 24 hours நீங்கள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும், ரிப்போர்ட்டும் ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணணும். எவ்ரி இன்ஸ்டன்ஸுக்கு கீழேயும் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இருக்கணும். இனஃப் ஸ்க்ரீன்ஷாட் இல்லைனா உங்கள் ரிப்போர்ட்டையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் எனக்கும் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி நாலேஜ்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த ஹையர் லெவல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் மிட் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற வந்து லெவல் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு அதிலேருந்து கிடைக்க தோணும். இந்த சர்டிஃபிகேட்லாம் பண்ணால் போதுமா, இது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்புறது ஒரு முட்டாள்தனம். சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு நாலேஜை இம்ப்ரூவ்
பண்ணுறதுக்கு தான் சர்டிஃபிகேட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நான் வந்துட்டு டேரெக்டாக போய் சிஹெச்சை ஜாயின் பண்ணால் என்னால் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஆகிட முடியும் அப்படின்னு நான் நம்பினேன் அப்படின்னா ஆகிடவே முடியாது. இப்போ நான் வந்துட்டு எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும். நான் யூடியூப்பில் நிறைய பண்ணியிருக்கணும், பேசிக்கான ஒரு எக்ஸசைஸை நான் கண்டுபிடிக்கணும், டிவிடபிள்யூஏல நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒன்று அதெல்லாம் முன்னாடி பண்ணிவிட்டு சிஹெச் ஜாயின் பண்ணணும், இல்லை சிஹெச்சை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு சிஹெச் மட்டும் நான் படித்தேன், இல்லை நான் ஃப்ரெண்டு மூலிமா வச்சு ஓஎஸ்சிபி மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு இது மூலிமா எனக்கு நாலேஜ் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரவே வராது. ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு நாலேஜை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக தான். பட் அதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் சர்டிஃபிகேட் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சர்டிஃபிகேட் படித்து முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் பண்ணுங்கள், பண்ணாமல் கூட இருங்க. பட் ஆனால் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டொமைனில் டெய்லி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் இந்த டொமைனில் வந்துட்டு நீங்கள் வேறு லெவலில் சர்வை பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா, சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸாக வந்து மாறிடுச்சு. முன்னாடி வந்துட்டு நான் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஹெச் வந்து 40-50K இருந்தது. இப்போ சென்னையில் ஒருத்தங்கிட்ட நான் சிஹெச் எவ்வளோடா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவன் 85,000 to 1 lakh கிட்ட சொல்கிறான். ஓஎஸ்சிபிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே $1,499 போயிடுச்சு. அதில் ப்ளஸ்ன்னு வேறு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸை வந்துட்டு முன்னாடி வந்து சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது, ரொம்ப கம்மியான ஆளுங்க பேர் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ ஓஎஸ்சிபி சர்டிஃபிகேட்ஸ் அவ்வளோ பேர் ஏமாற்றி பண்ணுறாங்களாம். அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வேறு நடுவில் யாரோ ஒருத்தங்க லீக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, நிறைய பேர் வந்து இப்போ பக் பவுண்டி வந்து காசு நிறைய வருதுன்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பக் பவுண்டி ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வராங்க. நிறைய பேர் வந்து ஓஎஸ்சிபி இருந்தால் தான் கம்பெனியில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஓஎஸ்சிபி அந்த சர்டிஃபிகேஷன்ஸோட வேல்யூவை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1,499 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 lakh தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்சிபி வந்து இவ்வளோ ஒரு காஸ்ட்டு, சிஹெச் வந்து இவ்வளோ காஸ்ட் அதிகமாகிடுச்சு. பட் ஆனால் அதுக்கான ஆளுங்க வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது அந்த பிஸ்னஸில் தெரிஞ்சு போனதுனால எல்லாருமே வந்து விலையை ஏற்றிட்டாங்க. முன்னாடி வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் மணி வேல்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்றது தெரியல. பட் ஆனால் ரொம்ப ரேண்டமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கம்பெனிஸும் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் மைண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். சர்டிஃபிகேட் வந்து பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட நாலேஜை வந்துட்டு உங்களோட பர்சனல் நாலேஜை வச்சு நீங்கள் கெயின் பண்ணுங்கள். அதாவது சர்டிஃபிகேட் இஸ் அ மஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் இஸ் அ மஸ்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதாவது இன்டர்நெட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். கூகுளில் உங்களுக்கு கிடைக்காதது இல்லை. சாட் ஜிபிடி இருக்குது. சாட் ஜிபிடியை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனியன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். எனி எரர் வந்தாலும் அதை காப்பி பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா அதுவே வந்து சொல்யூஷன் கொடுக்க போகுது. அது இல்லாமல் மீடியம் பிளாக் இருக்குது, எக்கச்சக்கமான ரிப்போர்ட் உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே யுடிமி கோர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வளர்த்துக்கலாம். நிறைய பக் பவுண்டி ரிப்போர்ட்ஸு, பக் பவுண்டியிலேருந்து நிறைய இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு நிறைய விடிபி ப்ரோக்ராமு, நிறைய பக் பவுண்டி ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போதே சில ஸ்கில்ஸு நிறைய ரீடிங்லாம் நீங்கள் பண்ணிடலாம். ஒருவேளை உங்கள் கம்பெனியில் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து பே பண்ணுறோம், ரீஎம்பர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்கன்னா அது வழியாக யூஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணுங்கள். பட் மேனுவலாக உட்காந்து எனக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணி எனக்கு வந்துட்டு சிஹெச் பண்ணணும், எனக்கு ஓஎஸ்சிபி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிஜமாகவே உங்களுக்கு பக் பவுண்டிக்கு எந்த வகையான ஹெல்ப்பும் பண்ணாது. நீங்கள் உங்களுக்கு நிஜமாகவே எனக்கு பேஷன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் ஓஎஸ்சிபி பண்ணி தான் ஆகும், என்னோடய ஸ்கில்லை வந்து நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தலையெழுத்து. பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்துட்டு ஓஎஸ்சிபி பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு கம்பெனியில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வழியாக தான் வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மேனுவலாக யாரும் தன்னுடைய காசை போட்டு செலவு பண்ணி ஒரு கம்பெனியில் போய் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க மூலக்காரங்க எல்லாருமே இதான் பண்ணுவாங்க. கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, கம்பெனியில் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு ஸ்டடீஸ்க்காக ஒரு எம்ப்ளாய்க்காகவுமே கம்பெனியில் ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க, அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் இந்த சர்டிஃபிகேட் நான் பண்ண போகிறேன், பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணாதீங்க, ஆனால் எவ்ரிடே உங்களோட ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாதீங்க. பக்கு கண்டுபிடிக்க முடியலையா கவலைப்படாதீங்க, நாளைக்கு கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு அடுத்த நாள் கண்டுபிடிக்கலாம். ஹோல் இயர் இருக்கட்டும், அடுத்த வருஷம் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஆனால் என்றைக்குமே வந்துட்டு நெவர் கிவ் அப். ஈவன் இன்றைக்கி ஒருத்தங்க $5,000 கண்டுபிடிச்சாங்க, $10,000 கண்டுபிடிச்சாங்க, 100,000 பவுண்டி ஒருத்தன் வாங்கிட்டான், என்னால் கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒருத்தங்களோட ஸ்கில்ஸ் லெவல் ப்ராக்டிஸ் லெவலை வச்சு தான் அவங்களோட பக்கை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்க எவ்வளோ நேரம் கம்ப்யூட்டரில் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களோட பவுண்டி மட்டும்தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் வந்து யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி பவுண்டி வாங்குறவங்களாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாருக்கிட்டையுமே சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. மேனுவலாக அவங்க கற்றுக்கினது மட்டும்தான். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் ஒரு ஹேட் ஆன் மாதிரி தான் தவிர அதை நம்பி உங்களால் அதை படிச்சிங்கன்னா உங்களால் பக் பவுண்டி அடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டாள்தனம். அதனால் பக் பவுண்டிலாம் அடிக்கவே முடியாது. எந்த சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு பக் பவுண்டி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கொடுக்குமே தவிர உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த ஸ்பார்க் இருக்கணும். அதுக்கு மேலே அது ஃபியூயல் தான் போடும். அந்த ஸ்பார்க்கை நீங்கள் தான் லேர்ன் பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக உங்கள் மண்டையில் போய் உட்காரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் பண்ணாலும் உங்களால் பக் பவுண்டியோ எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஸோ லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை பவுண்டி யார் அடித்தாலும் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள், போய் ஹாப்பியாக கமெண்ட் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். ஸோ எதையுமே வந்துட்டு ரொம்ப டீப்பாக உள்ள எடுத்துக்காதீங்க. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஒன் டே உங்களுக்கும் பவுண்டி வரும். எந்த ஒரு டார்கெட் எடுத்தாலும் அந்த டார்கெட்டை வந்து விட்டுறாதீங்க. ஒரே டார்கெட்டில் ஃபோக்கஸாக இருங்க. இதுதான் வந்து பக் பவுண்டியில் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. ஒரே டார்கெட், அந்த டார்கெட்டில் ஃபோக்கஸ்டாக இருங்க. ரொம்ப நாள் அதிலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் பவுண்டி நீங்கள் அடிக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண தான் அப்ளிகேஷன் ஃபீச்சர் உங்களுக்கு தெரியும், பக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்ஸும் தேவையில்லை. நீங்கள் மேனுவலாகவே நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம்.